சூடித்தந்த சுடற்கொடியே. மலர் எங்கே பாருடா, நீ கேட்ட மாதிரியே பல்லக்கு தூக்கிட்டு போறாங்க சிகப்பு கலர் பட்டு சேலையில. நல்லா இருக்குதே. இன்னும் வேற அண்ணா வேற இருக்கா? இருக்குமா, இந்த எடுக்கிறேன். ஏமா இது நீங்க கேட்ட மாதிரி சிகப்பு கலர் பட்டு புடவையிலேயே யானை. நல்லா இருக்கு. வெண்ணிலா இங்க பாரு, இது நம்ம கேட்ட மாதிரியே சிகப்பு கலர் பட்டு நல்ல பெரிய பார்டர் வச்சது. பார்டர்ல யானை இருக்கு, சேலையிலேயே உடல் முழுக்க யானை. நல்லா இருக்குக்கா, சூப்பரா இருக்கு. இதை எடுப்போமா? இது நல்லா இருக்காதே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்கடா, உங்க 2 பேருக்கும் பிடிக்கணும் அதான். இத பாருங்கம்மா, இந்த இருக்கு, எடுத்தாரு இருங்க. ஏமா இது நீங்க முதல்ல கேட்டீங்கல்ல, அது மாதிரியே பல்லக்குல இளவரசியை தூக்கிட்டு போற மாதிரி இது முகூர்த்த பட்டு தான், நல்லா இருக்கும். நல்லா இருக்கே வெண்ணிலா, இதுவும் நல்லா இருக்கு பாரு. ஆமாக்கா நல்லா இருக்கு. ஆனா எனக்கு சேலையெல்லாம் எடுக்கவே தெரியாது பாத்துக்கோங்க. சுடிதார்னா நல்லா எடுத்துருவேன், சேலை நீங்க பார்த்து எடுங்கக்கா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான். எனக்கு ரெட்டில் 1 எல்லோவில் 1 அவ்வளவுதான், கலர் மட்டும்தான். மற்றபடி டிசைனு மற்றதெல்லாம் நீங்க பாருங்க. சரி அண்ணா வேற காட்டுங்க. ஏமா இங்க பாருங்க, சிவப்பு பட்டு. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்றது அந்த யானை சேலை தான். அதையே எடுத்துக்கலாம் அத்தே, அதை எடுத்துக்கலாம் அத்தே. எடுத்துக்கங்கடா. அண்ணா இதுல 2 பீஸ் கொடுத்துருங்க. எது இந்த யானை சேலையாமா? 2 எடுத்துருவா. சரி. அப்புறம் மஞ்சள் கலர் பட்டு வேணும். இந்த எடுத்துருவோம். ஏமா மஞ்சளும் நல்ல இளம் பச்சையும். நல்லா இருக்கே. வெண்ணிலா கலருக்கு நல்ல பொருத்தமா இருக்கும். வேற கலெக்ஷன் இந்த இத பாருங்க, மஞ்சளும் நல்ல அடர் பச்சையும். அட்டகாசமா இருக்கு வெண்ணிலா, இது நல்லா இருக்கு, உனக்கு சூப்பரா இருக்கும். அப்படின்னா இது 1 எடுத்துக்கலாம்க்கா. குழந்தைனார் கிட்ட கேட்டுக்கோ. சரிங்கக்கா. என் குட்டி பிள்ளைக்கும் பிடிக்கணும். குட்டி பிள்ளை இங்கே தானே இருந்தா, எங்க அவனை காணோம்? எது பிள்ளைய காணுமா? எத்தே உங்க பக்கத்துல தானே உட்காந்துருந்தா? இங்கே தாண்டா உட்காந்துருந்தா. அண்ணாச்சி இங்க ஒரு குட்டி பையன் உட்காந்துருந்தானே, பாத்தீங்களா? ஏம்மா நான் சேலை எடுக்கிறதுக்கு எந்த செஞ்சு உட்காந்ததுல பாக்கலையம்மா. நீங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கிட வேண்டியதானே. இங்கேதான் உட்காந்துருந்தா, நம்மளை தாண்டி எங்க போயிருப்பான்? என் பிள்ளை சொல்லாம எங்கேயும் போக மாட்டான். சேலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பாருங்க. ஏமா பிள்ளை மேலையாம சேலைய போட்டு வச்சிருப்போம். இல்லம்மா. ஐயோ குட்டி பிள்ளை எங்க போயிருப்பான்? நாங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது அவன் மட்டும் எங்க போயிருப்பான்? அக்கா நீங்க இந்த பக்கம் போய் பாருங்க, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். அடே பிள்ளைங்க 2 பேரும் எங்கன்னு பாருங்கடா. அவங்க கூட எங்கேயும் போயிருக்கானோ என்னமோ, என்னன்னு தெரியலையே. எத்தே நீங்க இங்கே இருங்க, குட்டி பையன் இங்க வந்தா பிடிச்சு வச்சிருங்க, நான் அங்கிட்டு போய் பாக்குறேன். வெண்ணிலா நீ அந்த பக்கம் போய் பாரு. சரிங்கக்கா. சின்ன பிள்ளை துருதுருன்னு இருப்பான், ஆனா எங்கேயும் சொல்லாம போக மாட்டான் அண்ணாச்சி. போற வர இடத்துல பிள்ளைய பத்திரமா புடிச்சு வச்சுக்கிடணும்மா. நீனுக்குள்ளதானே அண்ணாச்சி உட்காந்துருந்தான், எங்ககிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டான். இப்ப காணும்ல, சொல்லிட்டு போகலையில. சரி நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம், பதட்டப்படுத்தாதீங்க. கடையில எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கும்ல, எங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் கடை முழுக்க இருக்காங்க. எங்களை தாண்டி எங்கேயும் பிள்ளை போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிப்பான், இல்லாட்டி என் பையன் கூட்டிட்டு போயிருப்பாரு. அப்ப சரிதாம்மா, சரி நீங்க பதட்டப்படாம இருந்தீங்கன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் அதெல்லாம் ஒன்றும் பதட்டப்படலை. பிள்ளை அதெல்லாம் நல்ல விவரமான பிள்ளை. அதுவும் இல்லாமல் என் 2 சிங்க குட்டிகளும் இங்கே இருக்கும்போது அவங்கள தாண்டி என் பேரன் மேலே யாரும் கையை வைக்க முடியாது, காணா போகிறதுக்கும் வாய்ப்பில்லை. என் பிள்ளைங்க தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, வந்துருவாங்க. ராஜு என்னதான் ஆச்சு? அவங்களும் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்களும் நான் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. கட் பண்ணி விடுறீங்க. எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. நான் வீட்டில் பேசணுமா வேண்டாமா? அது சார் நான் எப்படி சொல்றது? அது சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன் ப்ளீஸ். இன்னும் எத்தனை நாள் தான் நான் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ராஜு? சார் அது நான் ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கேன் சார், புரிஞ்சுக்கோங்க சார் ப்ளீஸ். நான் கொஞ்சம் பிஸியாக வேற இருக்கேன் எங்கள் ஸ்கூல் ஒர்க்கில். அதான் கொஞ்சம் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். டேய் சுக்கிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதானடா சார். நான் உங்களுக்கு திரும்ப நானே கூப்பிடுறேன் சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ். சரி ஓகே, நீங்க எனக்கு பேசினதுக்கு அப்புறம் தான் நான் எங்க வீட்டில் சொல்ல முடியும். ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ராஜு, எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சீக்கிரமா கால் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே. அடே அறிவு கிட்டவனே, சொல்ல வேண்டியதானடா அந்த திருநெல்வேலி மாப்பிள்ள கிட்ட சுக்கிக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. எப்படிடா நான் சொல்லுவேன்? கேஎஸ்ஆரும் அவரும் வேற ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கடா, நான் எப்படி சொல்லுவேன்? இதுல என்னடா இருக்கு? சுக்கியும் அவரும் லவ் பண்ணியிருக்காங்க, அது தெரியாம நாங்க உங்களை இந்த மாதிரி மாப்பிள்ள பார்த்துட்டோம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இழுத்துக்கிட்டே போற? தள்ளி இருந்து அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி, என் நிலைமையில இருந்து பார்த்தா தெரியும். மெனக்கட்டு நான் குங்கும மேட்ரிமோனியல்ல அவரை பிடிச்சி எவ்வளவு வேலை பார்த்து அவர் அங்க இருந்து ஃபிளைட் பிடிச்சு வேற வர வச்சு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி திடீர்னு எனக்கு நான் என்ன செய்யறதுனே புரியலடா. என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். நீ ஒருத்தன் பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டே போகாத சொல்லிட்டேன்.
அப்படின்னா ஒன்று பண்றியா? நீ வேணா அவர்கிட்ட பேசுறியா? எனக்கும் அவருக்கும்லாம் பழக்கமே கிடையாது. நீ தான் அவரை மாப்பிள்ள பார்த்த, நீயே தான் பேசணும். எம்கேவும் அப்படிதான் சொல்றான், நீயும் கலட்டி விடு. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எதுக்கு தான் இருக்கீங்களோ தெரியலடா. பேசாம சுக்கியை பேச சொல்லிடுவோமா? அடி ராஸ்கல், பொம்பளை பிள்ளைய, அதுவும் கல்யாணம் நிச்சயம் ஆன பிள்ளைய கேஎஸ்ஆருக்கு தெரிஞ்சதுன்னு வை. ஐயோ, நான் இப்போ என்ன செய்வேன்? சாதாரண ஆளாக இருந்தா சரி, இந்த மாதிரி ஆயிப்போச்சு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். அவரும் ஒரு பெரிய பிஸ்னஸ் புள்ளி. நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒன்றுமே புரியலை. தானா போய் தலையை கொடுத்துட்டேன். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி டென்ஷனா படபடப்பா கோவமாகவே இருக்க? சுக்கிக்கு கல்யாணம் ஆக போகுதுடா. நம்ம சுக்கிக்கு கல்யாணம் ஆக போகுது. ஒரு சந்தோஷம் எதுவுமே உன் முகத்துலையும் இல்லை, மனசுலையும் இல்லை. சாச்சா, சுக்கிக்கு அவள் ஆசைப்பட்டவர் கூடயே கல்யாணங்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான்டா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் வாகா குட்டியை பற்றின சீக்ரெட் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது என் மண்டைக்குள்ளே போட்டு அப்படியே ஒரு மாதிரி மூளையை குடஞ்சிக்கிட்டே இருக்குடா. அது தெரிஞ்சாதான் எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் இந்த ஹாப்பினஸ் அனுபவிக்கவே முடியலை என்னால். இந்த சுக்கி பிள்ளை என்ன தெரியுமா செஞ்சிருக்கா? நம்ம உமா இருக்கால்ல. எது நம்ம உமாவா? டாக்டர் உமா நம்ம தெரு கடைசியில் இருக்கால்லடா, பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் வேறு கட்டியிருக்கால்ல. ஆமா, அது என்ன நம்ம உமா? இப்போ உனக்கு இது ரொம்ப முக்கியம். என்ன விஷயம்னு கேளு. சரி சொல்லு. நம்ம உமா எனக்கு ஃபோன் பண்ணா, இந்த மாதிரி சுக்கி செக்கப்புக்கு வந்திருக்கா அப்படின்னு. செக்கப்புக்கா? என்ன செக்கப்புக்கு? என்ன செக்கப்பு ஏதுன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா. நீ சுக்கிக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ ராஜுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. அரைங்குறையமா சொல்லிட்டு போயிருக்கா. நீ அதை நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு உழப்பிக்கிட்டு இருந்திருக்க. ராஜு, காளியா, இங்க தான் இருக்கீங்களாடா? சுக்கி என்னடா சேலை எடுத்துட்டியா? சுக்கி என்ன கலர்ல எடுத்திருக்க? ரெட்டு உனக்கு நல்லா இருக்கும்டா, அந்த கலர்ல எடு. டேய், என் பிள்ளைய பாத்தியாடா? அந்த பக்கம் வந்தானா? குட்டி பிள்ளையா? இந்த பக்கம் ஒன்றும் வரலையே. நாங்க எல்லாரும் சேலை பாத்துக்கிட்டு இருந்தோம்டா, திடீர்னு பிள்ளைய காணோம். இந்த பக்கம் ஏதோ வந்தானடா. டேய், அந்த சிசிடிவி கேமரால போய் பாருடா, பிள்ளை எங்கிட்டு போனா என்ன ஏதுன்னு. இரு, அது என்ன என் பிள்ளைங்கிற? எனக்கு தெரியாம எப்ப பத்த? இங்க பாரு, நேரம் காலம் தெரியாம என்னமாவது கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு அடிச்சிருவேன்டா. ஆமா, உமா கிட்ட ஏதோ செக்கப் போனையா? யார் சொன்னா? உமா தான் சொல்லியிருக்கா. சுக்கி இதை கேளு. நம்ம உமா அப்படிங்கிறான். அவளுக்கும் இவனுக்கும் என்னன்னு கேளு. என்னடா? இரு, அதெல்லாம் நான் அப்புறமா காட்டுக்கிறேன். என் பிள்ளைய பாத்தியாடா? அந்த பக்கம் வந்தானா? ஏமா தாயே, உன் பிள்ளையெல்லாம் எவனாவது கடத்திட்டு போயிட முடியுமா? கடத்திட்டு போன 10 நிமிஷத்துல வீட்டுல கொண்டாந்து விட்டுருவான். ஏன்டா அப்படி சொல்ற? பிள்ளைய காணோம் பதறிக்கிட்டு இருக்கோம். ஏமா தாயே, உன் புள்ள கேட்கிற கேள்விக்கு எவனாவது பதில் சொல்ல முடியுமா? அதுக்கே அவன் தனியா சாப்பிடணும். எவனும் கடத்திட்டு போயிருக்க மாட்டான் உன் பிள்ளைய. இங்கதான் எங்கேயாவது பராக்கு பாத்துக்கிட்டு போய் பாரு. என் பிள்ளை கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலடா. அதான் வளர்த்து வச்சிருக்காரு அப்படி. என் புருஷனை பத்தியும் பிள்ளைய பத்தியும் கோலா சொல்லலைன்னா உனக்கு நிம்மதியா தூக்கமே வர மாட்டேங்குது இப்பெல்லாம். ஆமா, இந்த செக்ஷன்ல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல. ஐயோ ஆமா சுக்கி, இது லேடிஸ் செக்ஷன் தெரியாம வந்துட்டேன். அது எப்படி தெரியாம வருவ? கண்ணு நல்லா தானே தெரியுது. உண்மையை சொல்லு, யாருக்கு இங்க ட்ரெஸ் எடுக்க வந்த? காலு சுக்கி, நல்லா காலு. வர இவன் போற போக்கு ஒண்ணுமே சரியில்லை. இல்ல சுக்கி, உனக்கு தான் எடுக்க வந்தேன். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். கதை ஓட்டாம சொல்லு, யாருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இங்க வந்த? சுக்கி, சத்தியமா போன் பேசிக்கிட்டே இந்த பக்கம் வந்தேன் சுக்கி. இந்த லேடிஸ் செக்ஷன் தெரியாம வந்துட்டேன். அப்படி கவனம் இல்லாம போன் பேசிட்டு வந்தேனா யாருக்கிட்ட போன் பேசுன? அது சொன்னா நீ திட்டுவ. சொன்னா திட்டுவனா? யாரா அவ? யாரா அவளா? ஐயோ, ஏய் இங்க பாரு, நீ உன் பிள்ளைய தேடி வந்தியா இல்ல என்ன கிராஸ் கொஸ்டின் பண்ண வந்தியா? ஐயோ ஆமா, என் பிள்ளை. புள்ளைய காணும் பதறிக்கிட்டு வந்த இடத்துல பாரு சிபிஐ விசாரணை. இல்லடா ராஜு, என் பிள்ளைய காணும். ஆனா கூடவே என் புருஷனையும் காணும், என் குழந்தைனையும் காணும். அதான் கொஞ்சம் பதட்டம் கம்மியா இருக்கு. அந்த வாராங்க பாரு 2 பேரும். வர்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் மட்டும் தான் வராங்க. என் பிள்ளைய காணும். ஏங்க பிள்ளை எங்கங்க? குட்டி பிள்ளைய காணோம்னு 10 நிமிஷமா தேடிட்டு இருக்கோம். நான் உங்க கூட தான் இருப்பான்னு நினைச்சு கொஞ்சம் தைரியமா தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க 2 பேரும் வெறுங்கைய வீசிக்கிட்டு வர்றீங்க. எங்கங்க பிள்ளைய? இங்கே பார் மைனி, பாருங்க. அட குட்டி பிள்ளை, இது என்னடா குட்டி? 10 வேட்டியும் 10 சட்டையும். அப்பாவுக்கு, டார்லிங்குக்கு, தம்பிக்கு 3 பேருக்கும் ஒரே மாதிரி. 3 பேருக்கும் ஒரே மாதிரியா? அப்ப நீங்க குட்டி மாப்பிள்ளையா? குட்டி பிள்ளைய காணோம்னு அம்மா கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன்டா தங்கம். நாங்க இங்க இருக்கும்போது குட்டி பிள்ளை எங்க போயிருவான்? அதனால தாங்க கொஞ்சம் தைரியமா தேடிக்கிட்டு இருந்தேன். உங்களையும் காணுமா, குட்டி பிள்ளையும் காணுமா. சரி, நாங்க சேலை பாக்குற ஜோர்ல நீங்க குட்டி பிள்ளைய கூட்டிட்டு எங்கேயோ போயிருப்பீங்க, நாங்க தான் கவனிக்காம விட்டுட்டோம்னு நினைச்சிட்டு தான் இப்போ தேடி வந்தேன். பா, ஒரு நிமிஷம். அம்மா அம்மா, என்னடா குட்டி? அப்பா அப்பா,
போனாருன்ட்டு நீ அப்படி செய்வியாக்கும். அம்மா கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது என்ன? சரிங்கம்மா. அம்மா தம்பிக்கு நல்லா இருக்கா? ராஜா மாதிரி இருக்கான் என் குட்டி பிள்ளை. எம்கே இந்த சாரி எல்லாம் எடுத்திருக்கோம், இது ஓகேவா? புள்ளைய காணோம்னு தேடி போனேன்க்கா. வாகக்குட்டி அவங்க தாத்தா இருந்தாங்களா, உங்க அப்பா, அவங்க தான் இவங்க 2 பேரும் தான் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் மறுபடியும் வந்து சேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியா? சரி சரி. அம்மா அம்மா இந்த ஆனச்சேலை அழகா இருக்கு. ஆனச்சேலை அழகா இருக்கா? அதான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஓகேவாப்பா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு டபுள் ஓகேப்பா. நல்ல பார்டரும் பெரிய பார்டரா இருக்கு. கலரும் நான் கேட்ட மாதிரி கலர். நல்ல பெரிய பெரிய யானை வேற இருக்கு. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு மைனி, இதே எடுத்துக்கலாம். வெண்ணிலா உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னம்மா என்னம்மா? தாத்தாவுக்கு Dress எடுக்கிறதுக்கு தம்பியை வர சொன்னாரு. நான் போயிட்டு வந்துறேன். ஓ, உங்க தாத்தாவுக்கு பெரிய மனுஷன் நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணுமா? சரி போயிட்டு வாங்க. ஆமா, தாத்தா எங்க இருக்காரு? அண்ணா அங்கதான். ஏங்க பிள்ளைய அவங்க தாத்தா கிட்ட கொண்டு போய் விடுங்க. சரிம்மா. குட்டி வாடா. அம்மா பாய். தம்பிக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க சீக்கிரமா வேலையை முடிங்க. தம்பி வேலையை முடிச்சிட்டு வந்துருவான். சரி. வெண்ணிலா, உங்க தாய் மாமா அத்தை எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அந்த அத்தைக்கும் நம்ம அத்தைக்கும் ஒண்ணா ஒரே கலர்ல படிச்சால எடுத்துடலாமா? நல்ல லைட் வெயிட்டான பட்டு. அவங்க காட்டன் தான் கேட்டுட்டு இருக்காங்க. சில்க் காட்டன் எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, அப்படின்னா அவங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக்கிட்டோம். நீ இதை கொண்டு போய் பில் போட கொடுத்துரு. சரிங்கக்கா. சுக்கி பெரிய குடும்ப இஸ்திரி பெட்டியா மாறிட்ட. போடா. சரி காளியா, ராஜு, உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கங்கடா. இவன் விட்டா இதுல 2 கவுன் எடுத்து மாட்டி விட்டுருவான் போல சுக்கி. அதான்டா என்னன்னு தெரியல. இவனை கொஞ்சம் விசாரிக்கணும். கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு இவனுக்கு. ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால எனக்கும் இவனை என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு நேரம் இல்லை. நான் எப்பவும் போல ராஜுவா தான் இருக்கேன் சுக்கி. உனக்கு தெரியாம என் லைஃப்ல எதுவுமே கிடையாது. ஆனா நீ தான் எனக்கு தெரியாம ஏதோ ரகசியம் வச்சிருக்க. நான் என்னடா ரகசியம் வச்சிருக்கேன்? உமா கிட்ட செக்கப் போயிருக்க. என்ன செக்கப்னு கேட்டா உமாவும் சொல்ல மாட்டேங்கிறா. இரு, உமா ஒரு டாக்டர். அவளை நான் அவ இவனு கூப்பிடுறேன்னா நாங்க பொம்பளை பிள்ளைங்க அப்படி பேசிக்குவோம். நீ எதுக்கு அவளை அவ இவனு கூப்பிடுற? அது நம்ம தெருப்பு இல்ல. அந்த ஒரு பழக்கத்துல உரிமையில தான் சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ பாட்டுக்கு என்னத்தையாவது கோர்த்து விட்டு போயிடாத தாயே. நீ முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்கு செக்கப் போன? ஃபீவரா இருந்தது, அதான் செக்கப் போனேன். அதுக்கு எதுக்கு அவ எனக்கு கால் பண்ணி சொல்றா? அதை நீ அவகிட்ட தான் கேட்கணும். சரி கேட்டுக்கிறேன். வாக்க குட்டி எப்படி வந்தான்? இந்த பக்கத்துல இருந்து தான் வந்தான். பார்த்தே இல்லடா. என்ன ஜோக்கா? ஒழுங்கா சொல்லிரு. வாக்க குட்டி எப்படி வந்தான்? அதுடா ராஜு, நான் உனக்கு மட்டும் சொல்லுவேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரியா ராஜு? சொல்லு. அது ஆச்சி அன்னைக்கு சொன்னாங்கல்ல, குந்தி தேவி ஒரு வரம் வாங்கி சூரியனை பார்த்து சூரியன் மாதிரியே எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டா, அதனால தான் கர்ணன் பிறந்தாருன்னு. அந்த மாதிரி நானும் ஒரு வரம் வாங்கிட்டு இவரை நினச்சிக்கிட்டு அவரை மாதிரியே ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டனா, வாகா குட்டி பிறந்துட்டான்டா. காளியா, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நீ ஒன்னு சொன்னேனா அதை என்ன ஏதுன்னு கேட்காம அப்படியே நான் நம்புவேன் சுக்கி. காளியா, ராஜு எங்கப்பா? அவன் போன் பேசிக்கிட்டே இருக்கான்ப்பா. யாருக்கிட்ட அப்படி பேசிக்கிட்டே இருக்கான்? எப்ப பார்த்தாலும் போனை காதுல வச்சுக்கிட்டே இருக்கான். அது ஒண்ணுமில்லப்பா, ஒண்ணுமில்ல. வருவான். குடிக்கிறேன். அப்பாவும் குடிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் குடிங்க. ஜில்லுன்னு இருக்காப்பா. சரி, வீட்டுக்கு போன உடனே கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிடணும். என்னப்பா? லேடிஸ் எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்கப்பா சாரி செலெக்ஷன்ல. நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கப்பா. இந்த பொம்பளைங்க கூட சேலை எடுக்க வந்தாலே நம்ம தனியா சாப்பாடு கட்டி கொண்டுதான் வரணும். அண்ணாச்சிக்கு அனுபவம் ரொம்ப பேசுது போல. நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்ல. என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இந்த பசங்க 2 பேரும் கூட போயிருவாங்க. அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு இந்த பிள்ளை கூட போயிருவா. நம்மள எந்த விஷயத்துக்கும் தொந்தரவே பண்ண மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள்ல இருந்து அப்படித்தான். ஒன்னா ஆட்சியை கூட்டிட்டு போயிருவாங்க. நம்மள இந்த விஷயத்துக்கு தொந்தரவே பண்ண மாட்டாங்க. நீங்க கொடுத்து வச்சவர் அண்ணாச்சி. ஆமாமா போங்க. நிலா, வாங்கத்தே, உங்களுக்கு சேலை எடுத்துட்டீங்களா? அது என்னது, உங்க மாமியார் தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்க பொறுப்புலேயே விட்டுலான்னு விட்டுட்டேன். அவங்க நல்லா செலக்ட் பண்ணுவாங்க. நல்லா லைட் வெயிட்டா அவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதனாலதான் சரி, அவங்களுக்கு தெரியாததா அப்படின்னு விட்டுட்டேன். அம்மா, நீ என்ன இங்கே நிக்கிற? ட்ரெஸ் எல்லாம் ஏதாவது எடுக்க போறியா? உடுமாத்துக்கு போடுறதுக்கு சுடிதார் அந்த மாதிரி. என்கிட்ட ஏற்கனவே நிறைய சுடிதார் இருக்குதே. இன்னும் 4 எடுத்து போடு. 4 இடத்துக்கு போக வர வேணும்ல. கல்யாணம் முடிச்சாச்சுன்னா உன் மாப்பிள்ளை கிட்ட கேட்டா எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறாரு. என்கிட்ட இருக்கிற சுடிதார்ல 3/4 சுடிதார் அவர் எடுத்து கொடுத்ததுதான். அப்படியா?
இப்போ மாப்பிள்ளை உங்ககிட்ட நல்லா பிரியமா இருக்காரா? அவர் எப்பவுமே என்கிட்ட பிரியமா தான் இருப்பாரு. இல்லை, உங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அவர் உன் மேலே ரொம்ப கோவமாகவே இருக்கிற மாதிரியும் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டே இருந்தார். திட்டுவார், ஆனால் என்கிட்ட பேசாமல் அவரால் இருக்க முடியாது. திட்டிக்கிட்டேனாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாலும் ஃபோன் பண்ணிடுவார். இப்போ அதுவும் இல்லை, நல்ல பிரியமாக இருக்காரு தே. ஆ சரி, அதுதான் வேணும் எங்களுக்கும். அப்புறம் உங்கள் அக்கா ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காளாமா, அப்படியா? ஆமாம், ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம் தே. சரி சரி, அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பேசலை. எங்களுக்குமே அவளை நினைக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. இந்த மனுஷன் எங்கே போனாருன்னு தெரியல. நானும் சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்கேன். இந்த உங்கள் மாமாவை பார்த்த எல்லாரும் கடைக்குள்ளே ஏதாவது ஒரு செக்ஷனில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க தே. கிளம்புற டயத்துக்கு எல்லாருக்கும் ஃபோன் போட்டு எங்கே இருக்கீங்கன்னு கேட்டு வர சொல்லிடலாம். அதுவும் சரிதான். சரி, அப்போ நான் போய் சேலை எடுத்துட்டாங்களா என்னன்னு பார்க்குறேன். ம், நீங்கள் என்ன செய்ய போகிற? வா. சும்மா தான் தே, சும்மா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருந்தேன். கல்யாணம் ஆக போகிறப்பல தனியாலாம் நின்றுட்டு இருக்கக்கூடாது. அடே, உன் மாப்பிள்ளை வராரு. சரி, நான் போயிட்டு வரேன். எம்கே, நீலா, என்னாச்சு இங்க வந்து நின்னுட்டு இருக்க? டயர்ட் ஆயிட்டியா? முகம் வேற ஒரு மாதிரியா இருந்தது. ஒன்றுமில்லை எம்கே, சும்மா நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ட்ரெஸ் வேணுமா உனக்கு? எடுத்துக்கிறியா? இல்லை இல்லை, சும்மா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நிறைய புது ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. நீங்கள் எடுத்து கொடுத்தது இன்னும் நிறைய போடாமல் வச்சிருக்கேன். சரி, டயர்ட் ஆயிட்டியா? வரியா? ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிக்கிறியா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் நார்மலாக தான் இருக்கேன். இல்ல, நான் அங்க இருந்து பார்த்தேன். உன் முகமே ஒரு மாதிரி உம்முன்னு இருந்தது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை எம்கே. பேபி, என்னாச்சு? என்கிட்ட சொல்லு, எதுவானாலும். சாரி எதுவும் பிடிக்கலையா? இல்ல உனக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா? ஏய் நிலா, என்னாச்சு? எல்லாரும் இங்கே ஜாலியாக இருக்கோம். எங்கள் அப்பா மட்டும் வீட்டில் அங்கே ஒத்தையில இருக்காரு. பேபி, அவர் அலைய வைக்க வேண்டாம்னு சொல்லி தானே விட்டுட்டு வந்தோம். அவர் நல்லா இருந்திருந்தேன்னா அவர் இங்கே வந்திருப்பாருல. பேபி, ஐம் so சாரி. என்னால தானே. ஐம் ரியலி சாரி பேபி. நான் வேணும்னா கார்ல போய் மாமாவை கூட்டிட்டு வரட்டா? இல்லை வேண்டாம், அதான் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சுல்ல, இந்த கிளம்பத்தானே போகிறோம், பார்த்துக்கலாம். பாவம் எங்கள் அப்பா, அவர் எந்த தப்புமே பண்ணலை. பேபி சாரி பேபி, நான் தான் புத்தி கெட்டு போய் முரட்டுத்தனமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன். சாரி பேபி. பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாரும் இருக்கமே, அவர் மட்டும் இல்லையேன்னு நினைச்சேன். ஒன்றும் இல்லை. வாகா ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட்? தாத்தா ஃப்ரெண்டுக்கு ஒரு ஜிகண்டா வாங்கி இருக்கோம். அத உங்க பேக்குக்குள்ள வச்சுடுங்க. எதுக்குப்பா? எல்லாரும் குடிச்சிருக்கோம், அப்புறம் அவருக்கு இல்லைன்னா எப்படி? இத என் பேரனை கையில பிடிச்சிக்கிட்டு இதையும் கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. அதான் நீ ஹேண்ட் பேக் கொண்டு வந்திருப்பேலமா, அதுக்குள்ள வச்சுக்கோ. இருக்கட்டும்பா. நிலா ஃப்ரெண்ட், தாத்தா ஃப்ரெண்டுக்கு ஜிகண்டா பிடிக்கும், வாங்கி உள்ள வச்சுக்கோங்க. அவருக்கு ஜிகர் தண்டா பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னாங்க? யாரும் சொல்லல. தம்பி கொடுத்தா தம்பியோட தாத்தா ஃப்ரெண்ட் வாங்கிக்கிடுவாங்க. இத வாங்கி நீங்க உங்க பேக்குக்குள்ள வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போனதும் ஞாபகமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டு சாப்பிடும்போது வெளியே எடுத்தா நல்ல ஜில்லுன்னு இருக்குமா. அப்படின்னு யார் சொன்னாங்க? தம்பி அப்பா. அப்படியா? இப்போ இந்த ஜிகர் தண்டாவை யார் வாங்கி கொடுத்தாங்க? இந்த ஜிகண்டா எல்லாரும் சேர்ந்து தான் வாங்கணும், என் தாத்தா ஃப்ரெண்டுக்கு. சரி கொடுங்க, நான் பேக்குள்ள வச்சுக்கிறேன். தேங்க்ஸ்பா. சரிம்மா. தாத்தா போலாமா? போலாம், வாங்க வாங்க. டார்லிங் நிலா ஃப்ரெண்ட், பை. இந்த குட்டி பிள்ளைய பாத்தீங்களா? எங்க அப்பாவுக்கு ஜிகர் தண்டா வாங்கிட்டு வந்திருக்கான். சாரி பேபி. இருக்கட்டும் எம்கே, பரவாயில்ல. ஆமா, உங்க அப்பா விஆர்எஸ் வாங்கி அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டாரா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஊரில் கொஞ்சம் நிலம் இருந்தது, ஒரு வீடு இருந்தது, எல்லாத்தையும் மொத்தமாக அவ பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. ஆனா என் அண்ணன் கிட்ட 100 கோடி கேட்டு சண்டை போட்டவ நீங்க இதை மட்டும் கொடுத்ததுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா? எங்ககிட்ட அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது? இங்கே சென்னையில் இருந்த வீடையும் அவ பேருக்கு எழுதியாச்சு, ஊரில் இருந்த வீடு நிலம் விஆர்எஸ் வாங்கின அமௌண்ட்டு எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கு மேலே எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வேறு என்ன இருக்குது? அதான் நிலா, 100 கோடி எங்க இருக்கு? நீங்க கொடுத்த அமௌண்ட் எங்க இருக்கு? உங்ககிட்ட 100 கோடி கேட்டா நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டா. அவளுக்கு என்ன ஒரு நினப்புன்னா, அவளை விட நான் பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் வாக்கப்பட்டு போயிடக்கூடாது, அவ்வளவுதான் அவளோட நினப்பு. என்னை விட பல படி மேலே இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ எனக்கும் சேர வேண்டிய சொத்து எல்லாத்தையும் வாங்கிட்டதுனால நான் ஒன்றும் இல்லாதவளாக ஆயிட்டேன். அவளுக்கு நிறைய சொத்து இருக்குல்ல, அப்படி பார்க்கும்போது அவளுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. நீங்களும் என்னை பிரேக்கப் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு மருமகளை என்னை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு நம்பி தான் இந்தியாவை விட்டு கிளம்பி போனான். அப்புறம் எப்படி பேபி சமாளிச்சீங்க?
அப்பாவுக்கு பென்ஷன் வருதுல்ல, அதுவும் இல்லாமல் எனக்கும் உடனே வேலை கிடச்சிருச்சு. சரி, போனதெல்லாம் போகட்டும், அதை பற்றியெல்லாம் இன்னும் ஒன்றும் நினைக்க வேண்டாம். நான் இனிமே உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன். உங்க அப்பாவையும் சேர்த்து நானே பாத்துக்கிறேன், சரியா? சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். கல்யாண மாப்பிள்ள மூட் அப்செட் ஆகாதீங்க. ஓகே பேபி. இனிமேல் உனக்கு உன் அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் எங்க இருந்தும் வராம, முக்கியமா என்கிட்ட இருந்து வராம நான் பாத்துக்கிறேன். என்ன? சரி சரி, அதை பற்றி பேச வேண்டாம். ஜாலியான மூடுக்கு வாங்க. ம், ஓகே. சரி வாங்க, எல்லாரும் எடுத்து முடிச்சிட்டாங்களான்னு பார்ப்போம். பார்த்துட்டு கிளம்புவோம். அப்பா அங்கே ஒத்தையில் இருப்பாரு. ஆ சரி, வா. ஏன் சார், எங்க சுக்கி நாளைக்கு இந்த மாதிரி உங்களை சேலை எடுக்க வாங்கன்னு கூப்பிட்டு பாடாப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா இதெல்லாம் அனுபவிச்சு தானே காலி ஆகணும். அதுவும் இல்லாம எங்க அம்மா கூட saree எடுக்க வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். என்னங்க பட்டு பட்டு பட்டு, என்னம்மா? இங்க ஒரு நிமிஷம் வாங்க. அந்த சாரி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமா, அங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா அம்மா, நாங்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜிகண்டா குடிச்சிட்டு இருக்கோம். ஜிகண்டா குடிக்கிறீங்களா? ஏன் கேர்ள்ஸ் எல்லாம் நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்கம்மா, அதனால தான் நாங்க பாய்ஸ் எல்லாம் தனியா வந்துட்டோம். ஓஹோ, அப்படியா? உங்க பாவம் எங்க பாவம் கூட அங்கதான் இருக்காங்க போல. சரிதான், நடக்கட்டும் நடக்கட்டும். குட்டி பிள்ளை, உங்க அப்பாவை கொஞ்சம் இங்க அனுப்பி விடு. அப்பா, அம்மா கூப்பிடுறாங்கப்பா. இந்த போறேன்ப்பா. மாமா பாத்துக்கங்க, இந்த வந்துடுறேன். நீங்க போங்க மாப்பிள்ள, போங்க போங்க. தாத்தா, என்னையா என்னையா? அம்மா அப்பாவை பட்டு கூப்பிடுறாங்க. ஆமா, பாத்தீங்களா? ரெண்டு பேருக்கும் சண்டையெல்லாம் சரியா போச்சு போல, அதான் கொஞ்சிக்கிடுறாங்க. ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரியுது. என் டார்லிங் நிலா பிறந்த பேபி பேபி கூப்பிடுறாங்க. ஆமா, பாருங்களேன், ஆளுக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்களே. தாத்தா, உங்களுக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எனக்கா? எனக்கு இல்லையே. அச்சச்சோ, நம்ம ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தேடி பிடிச்சிக்கிடலாம். தாத்தா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இருக்காங்கல்ல, அந்த என் கூடவே ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல, அவங்க தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஓஹோ, காளி மாமா, உங்களுக்கு? எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு உங்க அம்மா தான். அந்த ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டே நாங்க படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் சின்ன பிள்ளையில இருந்து. ஆமால்ல. சரி வாகா குட்டி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஸ்கூல்ல ஒரு பாப்பா இருக்கா. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. அப்புறம் என் சுக்கி ஃப்ரெண்ட், அவங்க எங்க அம்மாவாயிட்டாங்க. அப்புறம் நிலா ஃப்ரெண்ட். ஆமா ஆமா ஆமாடா ஆமாடா கண்ணு. எங்க தாத்தாவுக்கும் என் தாத்தா ஃப்ரெண்டுக்கும் தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல. தாத்தா தாத்தா, என்னப்பா என்னப்பா? தம்பி பாட்டி இருக்காங்கல்ல, மரோரம் பாட்டி, அவங்க கூட நீங்க ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. தங்கச்சி கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம்ல. கரெக்ட். அப்ப எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஹையா, அப்பனா தாத்தா ஃப்ரெண்ட் கிட்டேன்னு சொல்லி எங்க பாட்டிய ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுறணும். அப்ப எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆமாடா தங்கம், ஆமாடா. தம்பிக்கு செம்ம ஜாலி. ஜிகண்டா குடிப்போம் எல்லாரும். என்னடா இப்படி எல்லாரும் முன்னாடியும் பட்டுன்னு கூப்பிட்டுட்டீங்க? அதனால இப்ப என்ன? குட்டி பிள்ளை முத கொண்டு கேலி பண்றான்டா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அம்மா அப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு அந்யோன்யமா சந்தோஷமா இருக்காங்களோ அதை பார்த்து வளர்ற பிள்ளையும் ரொம்ப ஆரோக்கியமா வளரும். ஓஹோ, அப்படியா? ஆமா, நம்ம வேற சண்டை போட்டு தான் இத்தனை நாளா பிரிஞ்சிருக்கோம்னு சொல்லி குட்டி பிள்ளைய நம்ப வச்சிருக்கோமா. அப்ப குட்டி பிள்ளை மனசுல அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு ஆழமா பதிஞ்சிருக்கும். சரி. அதனால குட்டி பிள்ளை முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கோமோ அந்த அளவுக்கு குட்டி பிள்ளையோட மைண்ட் ஹெல்த்துக்கும் பாடி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதுவே குட்டி பிள்ளைய நல்லா கேர் பண்ணி விட்டுரும். அதானே எஜு எக்ஸ்பர்ட் இன் ஸ்டான்ஃபோர்ட் சொன்னா அது தப்பா இருக்குமா? இருக்கட்டும் இருக்கட்டும். இப்போ நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா, நாங்கள் எடுத்த சாரி எல்லாம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரின்னு அப்பவே சொல்லிட்டேன். சரி, வெண்ணிலா அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுடா. அவருக்கு 2 செட் எடுத்திருக்கு. வேட்டி சட்டை 1, பேண்ட் ஷர்ட் 1. சரி, யாருக்கும் எந்த குறையும் இல்லைல்ல? எல்லாருக்கும் எடுத்தாச்சுல? அதை ஒரு தடவை கவனமா பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இது என்னது? வெஸ்டர்ன் செக்ஷன்ல நின்னுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு கூப்பிட்டேன். இங்கதான் கொஞ்சம் ஆள் இல்லாம இருந்தது, அதான் இங்கிட்டு வந்துட்டேன். ஓஹோ, அப்படியா? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன்.
வேற என்ன நினைச்சீங்க? ஒன்றும் இல்லை. சரி தங்கப்பில்ல, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன பட்டு கேள்வி? பிடிக்காமலா உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தேன்? பிடிக்காமலா நீங்க மரத்துக்கு கட்டின தாலி எடுத்து என் கழுத்துல கட்டிக்கிட்டு இருக்கேன்? பிடிக்காமலா உங்க செயின்ல இருக்கிற தாயத்தை மட்டும் தனியா ஆட்டையை போட்டு வந்து என் கழுத்துல போட்டிருக்கேன்? ஆக்சுவலா இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும். அதான் அதுக்கு தான். சரி என்ன கேட்கணும் கேளுங்க. இல்ல, தேவிகா ராணி உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் வந்து சொன்னப்போ நீங்க நம்பல. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் யூஎஸ்ல இருந்து வந்ததும் என்ன நீங்க பார்த்ததும் அது அது எப்படி கேட்குறதுன்னா, இந்த அதான் என்ன அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எப்படி எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படியும் அன்னைக்கு ராஜு சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சு? இந்த பொண்ணு அப்படின்னு என்ன ஏதாவது தோணி இருக்கும்லங்க? எனக்கு கேட்க தெரியல, நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ தேவிகா ராணியை பார்த்ததும் உங்கள் மனசு சொல்லுச்சுல்ல, அந்த பொண்ணு இல்லை இந்த பொண்ணு அப்படின்னு. அப்போ என்ன பார்க்கவும் உங்களுக்கு அந்த மாதிரி என்ன தோணுச்சு? எனக்கு என்னென்னமோ தோணுச்சு. என்னென்னமோன்னு என்ன தோணுச்சு? இல்ல, என் பின்னாடியே சுத்தி வந்திருக்கீங்க. நான் ஹைதராபாத் பெங்களூர்லாம் போகும்போது ஃப்ளைட்ல கூட என் பின்னாடியே வந்திருக்கீங்க. நானும் யூஎஸ் யூகேன்னு நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன். அங்கெல்லாம் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட நான் ஸ்கூல்ல உங்களை அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, பட்டிக்காட்டுத்தனமா சாரியில பார்த்ததும் ச்சே அவ்வளோதானே நமக்கு கொடுத்து வச்சது அப்படின்னு நினைச்சேன். என்னது பட்டிக்காட்டுத்தனமா? சாரியை கட்டிட்டு வந்தனா? சொன்னா மனசு வருத்தப்படுவீங்கன்னு தான் இத்தனை நாளா சொல்லாம இருந்தேன். நான் மனசுல நினைச்சு வச்சிருந்த பொண்ணோட ரேஞ்சே வேற. அப்படி என்ன ரேஞ்சு? பொல்லாத ரேஞ்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அல்ட்ரா மாடர்ன் ரேஞ்சில் ஒரு பொண்ணு. ஆனா நமக்கு கிடைச்சது இவங்க தான். நம்மளை இத்தனை வருஷமா லவ் பண்ணது இவங்க தான் தெரியும் போது சரின்னு மனசு வந்து ஏத்துக்கிட்டேன். ஓஹோ, இந்த மலர்விழியை பத்தி நீங்க தப்பு கணக்கு போட்டுட்டீங்க மிஸ்டர் கேஎஸ். அப்படியா? என்ன தப்பு கணக்கு போட்டுட்டேன்? ஒரு நிமிஷம் அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே நில்லுங்க. இவர் ரேஞ்சுக்கு இல்லையாம்ல நானு? இந்த சுக்கி யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு சாம்பிள் காட்டினா தான் நம்மளை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்படி மானே, எப்படி பத்த வச்சாலும் பத்திக்கிற. ரைட்டு, எது எப்படியோ நமக்கு இன்னைக்கு கண்ணுக்கு நல்ல விருந்து இருக்கு. வரட்டும் நம்மளும் எதுவும் தெரியாத பிள்ளை மாதிரியே இருந்துருவோம். ஹலோ மிஸ்டர் கேஎஸ், இந்த அல்ட்ரா மாடர்ன் போதுமா? என்னடி இது இப்படி முழுசா மூடிட்டு வந்து நிக்கிற? அப்புறம் இல்ல தெரியாம தான் கேக்குறேன், வேற என்ன எதிர்பார்த்தீங்க? இல்ல இந்த பொம்மையெல்லாம் கூட இல்ல அந்த பொம்மையெல்லாம் கூட உன் அழகுக்கு பக்கத்துல வந்து நிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். பேச்செல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்ன இந்த அல்ட்ரா மாடர்ன் போதுமா? எப்படி? நல்லா இருக்கு. எப்படி இப்போ உங்க ரேஞ்சுக்கு ஓகேவா நானு? ஓகே தாண்டி, ஓகே தான். அது எனக்கும் மாடர்ன் மல்கோவா மாம்பழமா இருக்க தெரியும். ஏதோ நம்ம பண்பாட்டை கட்டி காப்பாத்துற பப்பாளி பழமாவே வளர்ந்துட்டேன். அதனால இப்படியெல்லாம் நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை எனக்கு. அது என்னடி மல்கோவா மாம்பழம் பப்பாளி பழம்னுக்கிட்டு? அப்படியே ஒரு எதுகு மனையோட பேசினா நல்லா இருக்குமே பார்த்தேன். சரி, என்ன இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? இதுக்கும் சேர்த்து பில் போட்டுருவோமா எப்படி? உனக்கு பிடிச்சிருக்காடி? இந்த மாதிரி ட்ரெஸ்ல என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதனால தானே என்ன கிள்ளி விட்டீங்க. நானும் துள்ளிக்கிட்டு போய் போட்டுட்டு வந்துட்டேன். உங்க ஆசை தீர்ந்ததா? பட்டு பிள்ளை என்ன கரெக்டா? கக்க போ. இன்னும் வேற ஏதாவது ட்ரெஸ்ல என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லடி மானே, நீ என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்தாலும் நீ சேலை கட்டிட்டு வந்து நிப்ப பாத்தியா, அந்த அழகுக்கு ஈடு இனம் எதுவுமே கிடையாது டிப்ல. சரி, மாத்திட்டு வந்துறேக்கா. அப்புறம் மிஸ்டர் சதீஷ் சீலரே, இந்த உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஒரு வாரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மகாபிரபுவே, என்னையவே எவ்வளவோ டெஸ்ட் பண்ணி விட்டீங்க வாகா குட்டியை பத்தி சொல்லாம. எங்க அப்பா கிட்ட மட்டும் எப்படி அப்புறம் சொன்னீங்க? அப்ப மட்டும் உங்க சத்தியம் எங்க போச்சு? இதுக்கு நான் அன்னைக்கே பதில் சொல்லிட்டேன். இது உங்க அப்பா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வின்னு. அப்படின்னா ஒருவேளை அத்தை சொல்லியிருப்பாங்களோ அப்பாவுக்கு? என்னன்னு? வாகா குட்டியை பத்தி. வாகா குட்டியை பத்தி என்ன? அதாங்க வாகா குட்டியை பத்தி உங்க அக்காவை பத்தி. எங்க அக்காவா? அது யாரு? வெரி குட், இப்படித்தான் சத்தியத்தை மெயின்டைன் பண்ணணும். என்ன சத்தியம்? ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இப்படியே நின்று பேசிட்டு இருங்க, நான் போறேன். டேய் போங்க, நான் என் பிள்ளை கிட்ட போறேன்.
எப்பா சுக்கி என்னடா கண்ணு? என் பிள்ளை எங்கப்பா? இப்பதான் அவங்க அப்பா அவனை பாத்ரூம் கூட்டிட்டு போறேன்ட்டு போயிருக்காரு. ஜிகர் தண்டை வேற குடிச்சானா, அதான் கையெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு அப்படியே பாத்ரூம் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போனாரு. சரிங்கப்பா. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சுலப்பா? எடுத்தாச்சுடா கண்ணு, எடுத்தாச்சு. எப்பா ஆச்சிக்கு காளியா வீட்ல எல்லாருக்கும்? எல்லாருக்கும் எடுத்தாச்சுடா, யாருக்கும் எந்த குறையும் வைக்கல, எல்லாருக்கும் எடுத்தாச்சு. இனி வீட்டுக்கு போனதும் அதை எல்லாருக்கும் பார்த்து பிரிச்சு கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்னப்பா? சரிப்பா. ஐயப்பா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடா என்னடா? இல்லப்பா, இந்த கல்யாணத்துல உங்களுக்கு முழு சம்மதம் தானே? என்னம்மா இப்படி கேக்குற? இல்லப்பா இல்லப்பா, அது அவர் உங்க கூட நீங்க வெளிநாட்டில் இருக்கும்போது டூர் போயிருந்தீங்கல்லப்பா, அப்போ நைட்டு 1 மணி நேரம் போல பேசினாருன்னு சொன்னீங்க. என்ன பேசுனாங்க என்ன ஏதுன்னு நானும் ஒன்று கேட்டுக்கல. இப்போ நீங்களும் எதை பற்றியுமே கேட்காம நான் நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டுப்பா. நீ என்னம்மா கேட்க வர்ற? நேரடியா கேளு. இல்லைப்பா, ராஜு கூட ஒரு சந்தேகத்திலே சுற்றி சுற்றி வரான். நீங்கள் ஒன்றுமே கேட்கல. அதான்ப்பா உங்ககிட்ட அவர் எல்லா விஷயமும் சொல்லிட்டாரா? அவர் அப்படி சொல்கிற ஆளும் கிடையாது. அதான் கேட்குறேன். ஏப்பா எனக்கு 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 ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குப்பா. உங்களுக்கு எதுவும் அறகுறையாக மனசோட சம்மதிச்சிருக்கீங்களோ என்னன்னு? சுக்கி, மாப்பிள்ளைய பத்தி உனக்கு முன்னாடியே எனக்கு நல்லா தெரியும். எனக்கு முன்னாடியேவா? ஆமா, நம்ம மாப்பிள்ளைய பத்தி எனக்கு முன்னாடியே நல்லா தெரியும். நம்மளோட சென்னை ஸ்கூலை கொஞ்சம் புதுசா கட்டணுமே, ஆமாம். அதை பார்த்து கொடுத்தது யாருன்னு நினைக்கிற? நம்ம மாப்பிள்ளை தான். அப்படியாப்பா? ஆமா, அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூலோட ஆபீஸ்க்கு சாஃப்ட்வேர் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்தது அதுவும் மாப்பிள்ளை தான். நீ அவரைத்தான் காதலிக்கிறேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா என்கிட்ட நீ சொல்லியிருந்தேனா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அச்சச்சோ. ஆனா நீ ஒருத்தரை காதலிக்கிறேன்னு மட்டும் ராஜு என்கிட்ட சொல்லிட்டான். அது யாரு என்னன்னு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றேன்ப்பான்னு சொல்லியிருந்தான். அதுக்குள்ள என்னென்னமோ ஆயிப்போச்சு. சரிப்பா, ஆனால் நான் கேட்க வந்தது அது இல்லை. தெரியுமா நீ என்ன கேட்க வந்தேன்னு எனக்கு தெரியும். நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அதாவது அவரோட கல்யாணத்தன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீ ராஜு காளியா கிளம்புனீங்களே, அப்ப நான் கூட சென்னைக்கு போயிருந்தேனே, எதுக்குன்னு நினைக்கிற? எதுக்குப்பா? மாப்பிள்ளையோட கல்யாணத்துக்கு தாம்மா. அப்படியா? ஆமா, கல்யாணம் நடக்கலன்னு தெரியும், கல்யாண மண்டபத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, நான் மதுரையில இருந்து முத நாளே கிளம்பி நம்ம ஸ்கூல் கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கிட்டேன். கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஆக்சிடென்ட்டை நான் என் கண்ணால பார்த்தேன். அப்பா. ஆமாம்மா, உன் நாத்தனார் குடும்பம் எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்ததே நான் தான். என்னப்பா சொல்றீங்க? நினைச்சு பாக்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு. நீ மட்டும் ஒரே ஒரு விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேனா, இல்ல ராஜு தான் என்கிட்ட சொல்லியிருந்தான்னா இவ்வளவு குழப்பமே நடந்திருக்காது. நீ ராஜு காளியா 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே கிளம்பி போயிருந்திருக்கேன். உனக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தேல. ஆமா, அப்ப நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தீங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னேலம்மா. ஆமா. அதை வச்சுதான் சொல்றேன். அவ்வளவு நேரமும் நானும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். உன்கிட்ட என்ன விவரம் ஏது விவரம்னு கேட்டேன். நீ அழுதுகிட்டே தான் இருந்தே தவிர என்ன விஷயம்னு என்கிட்ட முழுசா சொல்லல. அப்பவாவது சொல்லி இருந்தேனா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு அப்பாவும் விட்டுருக்க மாட்டேன். அதாவது நீயும் மாப்பிள்ளையும் இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்தீங்கல்ல, அதை சொல்றேன். உன்னையும் நான் அமெரிக்கா போக விட்டு இருந்திருக்க மாட்டேன். நீ ஏதோ மனசு கஷ்டத்துல உன் காதல்ல ஏதோ பிரச்சனையில தான் கிளம்பி போறேன்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா இதுதான் பிரச்சனை, இவர் தான் அவருங்கிறது எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, எப்படியோ நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிற விதி இருந்திருக்கு. கொஞ்சம் வருஷம் கழிச்சுனாலும் அது நடந்திருக்கேன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். அதனாலதான் அவர் வாகக்குட்டியை நம்ம ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட வந்தப்போ அவ்வளவு நல்லா தெரிஞ்சவர் மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களாப்பா? பின்ன நல்லா தெரிஞ்சவர் தானம்மா எனக்கு. இன்னும் சொல்ல போனா அவரோட பர்சனல் விஷயமும் தெரிஞ்சவன் நானு. நான் நினைச்சேன் அன்னைக்கு நைட்டு போன்ல உங்ககிட்ட 1 மணி நேரத்துக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அப்பதான் எல்லா விஷயமும் சொன்னாருன்னு நினைச்சேன். அப்போ நீயும் அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னாருன்னு தெரியாம எப்படி எல்லாம் காதலிக்கிறீங்கிறத தான் சொன்னாரு. மத்தபடி வாகக்குட்டியை பத்தின விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும். நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முதல்ல இருந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்குப்பா. சரிம்மா, ஆனா அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. கல்யாண பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், ஒரு பிள்ளைக்கு வேற அம்மாவா இருக்க, அந்த பொறுப்போட நீ இருக்கணும். சரிங்கப்பா. மாப்பிள்ளை ஆசைப்படுற மாதிரி நடந்துக்கோ. வாகக்குட்டி உன் பிள்ளை தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாப்பா. போடா தை, போ, மனசை சந்தோஷமா வச்சுக்கிடணும். அப்ப ஆச்சிக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது.
அவங்க என்கிட்ட தோண்டி துருவி கேட்கவும் இல்ல. காளியா எப்படியோ அப்படித்தான் ஆச்சியும். சரிங்கப்பா, சரி சரி, நான் போய் பிள்ளைய பாக்குறேன். சரிடா போய் பாரு போ. இங்க என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? என் பேரனுக்கு நான் டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போடணும்னு ஆசையா. தாத்தா இதை எடுத்து நீங்க போடுங்கன்னு சொன்னான். அதைத்தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். சரிதான்ப்பா, சரிதான். நீங்களாச்சும் உங்க பேரனாச்சு, 2 பேரும் என்னன்னு பண்ணுங்க. நான் போய் எங்க அத்தை என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். அவ்வளவுதான்டா கண்ணு. எல்லாருக்கும் எல்லாம் வாங்கியாச்சான்னு பாத்துட்டு சீக்கிரம் கிளம்ப சொல்லு. நான் அடுத்தடுத்து நிறைய வேலை இருக்கு. சரிங்கப்பா சரிங்கப்பா. இந்த பெர்முடாஸ் நமக்கு சரியா இருக்குமா? பேரன் வரட்டும், அவங்ககிட்ட காப்போம்.